கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியை போராட்ட குழுவை சேர்ந்தவர்கள் கடல் வழியாக படகுகள் மூலம் சென்று இன்று முற்றுகையிட்டனர். சுமார் 4 மணி நேரம் இந்த போராட்டம் நீடித்தது. கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக இடிந்த கரையில் போராட்ட குழுவினர் நடத்தி வரும் போராட்டம் இன்று 1097வது நாளாக தொடர்கிறது. அணு உலையை இயக்கக்கூடாது, சோதனை ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வரும் இவர்கள் தங்கள் கோரிக்கையை முன்னிறுத்தி செட்டிக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்ட அணு உலை ஊழியர்களுக்கான குடியிருப்பு பகுதியை கடல் வழியாக முற்றுகையிட்டனர். ஏறத்தாழ 200 படகுகளில் சென்ற ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். இப்போ ஒரு வார காலமா அணு உலையில இந்த அவங்க சோதனை ஓட்டுறோம்னு சொல்றாங்க. அந்த சோதனை ஓட்டும் போது பெரிய சத்தம் ஏற்படுது, எங்க வீடுகள்லாம் குலுங்குது. அதுல எங்க பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பயப்படுது. இப்போ அந்த சோதனை ஓட்டம் நடத்தினதுல இருந்து எங்க பிள்ளைகளுக்கு இருமல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தொண்டை வலி, எங்களுக்கு கண் தெரியல ஒழுங்கா, கை காலெல்லாம் ஒரே வியாதனை. அது வந்ததுல இருந்துதான் எங்களுக்கு இப்படி இருக்கு. இதையொட்டி ஏராளமான காவல்துறையினரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் அதிரடி படையினரும் பணியாளர் குடியிருப்பான அணுவிஜய் நகரியம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் குவிக்கப்பட்டனர். காலை 8:30 மணியளவில் தொடங்கிய இந்த முற்றுகை போராட்டம் சுமார் 4 மணி நேரம் நீடித்தது. அணுமின் ஊழியர்கள் வசிக்கிற நகரிய பகுதிக்கு சென்று கடல் வழியாக முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அந்த அணுமின் நிலையத்திலே வேலை செய்கிற ஊழியர்களுடைய உயிருக்கும் ஆபத்து, அவர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். கூடங்குளம் அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கான சோதனை ஓட்டம் கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சோதனை ஓட்டத்தின் போது வெளியேறும் புகைகளாலும் இரைச்சலாலும் அருகில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அணு உலை எதிர்ப்பாளர்கள் மக்களுக்கு உரிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து வரும் 7ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், மகளிர் அமைப்புகள் அனைவரையும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 7ஆம் நாள் இடிந்தகரைக்கு ஒரு கலந்தாலோசனை கூட்டத்திற்காக அழைத்திருக்கிறோம். அந்த ஒரு நாள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எங்களுடைய அணுகுமுறையை, திட்டத்தை நாங்கள் வகுக்கவிருக்கிறோம். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் நடைபெற்று வரும் சோதனை ஓட்டத்தால் கண் எரிச்சல், தோல் நோய்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டை அணுமின் நிலைய அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இருப்பினும் கூடங்குளம் அணுமின் நிலையம் மூடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அணு உலைக்கு எதிரான போராட்ட குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக இடிந்தகரையிலிருந்து ஹரிகிருஷ்ணனுடன் நாகராஜன்.